ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எப்படி ப்ரோ இந்த தண்ணி வந்து ஃபிஷஸ்க்கு எந்த தண்ணி ப்ரோ பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் ஃபிஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் போர் வாட்டர்னு சொல்லுவோம், அதாவது நிலத்துக்கு அடியிலேருந்து வர தண்ணி, அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஓகேங்களா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆற்று தண்ணின்னு சொல்லுவோம், அந்த தண்ணி யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அந்த தண்ணி வந்து யூஸ் பண்ணலாங்க. அது என்னன்னா, நீங்கள் டேரெக்டாக ஆற்றுல போய் பிடிச்சிட்டு வரீங்க, ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அந்த தண்ணி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பைப் மூலிமா வரும்போது என்னென்னா குளோரின் பவுடர், அதாவது குளோரின் பவுடரோ இல்லை குளோரின் கேஸோ அடிச்சு வரும். ஸோ அப்படி வரும்போது மீனுங்களுக்கு டேஞ்சர். ஓகேங்களா, நிறைய பேர் வந்து அதுதான் யூஸ் பண்ணுறேன், எங்கள் வீட்டில் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே ஒரு நேரத்து போல் ஒரு நேரம் இருக்காதுங்க. வேறு வழி இல்லை ப்ரோ, எங்கள் வீட்டில் அந்த தண்ணி தான் இருக்குது அப்படின்னா என்னோட சாய்ஸ் என்னென்னா ஒரு 10 நாள் விட்டு வச்சுருங்க தண்ணியை, அதுக்கப்புறம் அந்த தண்ணி யூஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு அந்த தண்ணி பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தண்ணி அடுத்தது எப்படி ப்ரோ மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க. நான் இப்பயுமே சொல்லிடுறேங்க, நான் தண்ணி இப்போ வரைக்குமே அதுதான் என்கிட்ட இருக்கலே வந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னடா தண்ணி வந்து நீங்கள் மாற்றவே கூடாதுங்கிற, எப்பறம் அழுக்கே ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அழுக்கு ஆகுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் வந்து எல்லோ பிங்குக்கு செட் பண்ணி வச்சுருக்க தொட்டிங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கப்ளான்ஸோ எல்லாமே பிளான்ஸ் கொஞ்சம் கப்பி கிராஸ் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன், கப்ளான்ஸ் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நான் இதை வச்சுட்டேன், இது வச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே நான் தண்ணி மாற்றலைங்கிறது எப்படி பார்த்தாலும் ஒரு 4 மாதமாச்சும் இருக்கும். 4 மாதம் 3 to 4 மாதம் கம்பல்சரி இருக்கும். இது என்ன பண்ணுன்னா, இது வந்து நான் இது தண்ணி டாப்அப் பண்ணதே இல்லை. காரணம் என்னென்னா, இது வந்து ஓப்பன் சீட்டில், அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடம் மட்டும் ஓப்பனாக இருக்கும். ஓகே, சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா செட்டு போட்டிருக்கோம். சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்து என்ன பண்ணியிருந்தோம்னா அது க்ரீன் சீட் போட்டிருந்தோம். இப்போ கொஞ்சம் அங்கங்கே பிஞ்சிருச்சு. ஸோ இப்படி போட்டதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் லைட்டாக சன்லைட் வந்து உள்ளே வரணும். சன்லைட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ மணி 10:30 நினைக்கிறேன், 10:30 மணி வெயில் அங்கே அடிக்குங்க. ஓகேங்களா, ஸோ 10:30 மணிக்கு அப்படியே அடிச்சுட்டே வரும். அப்படியே ஒரு 12 மணி வாக்கில் இங்கே அடிச்சுட்டு அப்படியே மறைஞ்சிரும் வெயில். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 5 மணி வாக்கில் வெயில் வந்து இங்கே அடிக்கும். ஓகேங்களா, அப்படிங்கிறப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேரெக்டாக மத்தியான வெயில்னு சொல்லுவோம், அந்த வெயில் படுற மாதிரி மட்டும் தயவு செஞ்சு வச்சிடாதீங்க, மீனுக்கு ரொம்ப ஆபத்து. காலையில் வெயில், ஈவினிங் வெயில் ரொம்ப ஏதோ எந்த இடத்துல வச்சாலும் அந்த இடத்துல பட்டுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிளான்ஸுமே நல்லா ஹெல்த்தியாக வளரும். ஓகேங்களா, ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து தண்ணிக்கு நான் வந்துடுறேன். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து இதில் வந்து டாப்அப் பண்ண மாட்டேன். ஏன்னா மழை தண்ணி பெய்யும்போது லைட்டாக பேஞ்சு அதுவே நம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பாது, பட் அப்படியே அந்த சாரல் இதில் கொஞ்சம் நம்பிக்கும். தண்ணி இன்கேஸ் இல்லாத பட்சத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், தண்ணி டாப்அப் பண்ணுவேன். அழுக்கு நான் கீழே வந்து உரியவே மாட்டேங்க. ஓகேங்களா, ஸோ ஏதாவது பேட்ச் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா வளர்ந்துருச்சு, ஓகே இது ஏதாவது எடுத்து சேல் பண்ணிடலாம் அப்படிங்கிற டைமில் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் மட்டும் என்ன பண்ணுவேன்னா தண்ணி நல்லா இருந்தால் அப்படியே விட்டுருவேன். இல்லாட்டி லைட்டாக அந்த அழுக்கு மட்டும் வச்சு உறிஞ்சிட்டு ஸோ அதை பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, நான் இந்த தொட்டியில் அப்படி தான் பண்ணியிருக்கேன். இந்த தொட்டியில் இதுக்கு முன்னாடி இந்த கப்பி வச்சுருந்தேன். அது என்ன கப்பி, இந்த